எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. என்ன உளறற? நான் ஒன்னும் உளரல, இதுதான் உண்மை. இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க. பூஜா விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கா. உன்னை பெத்ததுக்காக உன் கண்ணு முன்னாடி உன் அம்மா அக்கா நானு 3 பேரும் விஷத்தை குடிச்சு செத்துறோம். நீ வினோத்தை விரும்புறியா? இல்ல, நான் வினோத்தை விரும்பல. இத நாங்க கௌதம் கிட்ட சொல்லியும் அவர் இதை நம்பல. எங்களுக்கு வேற வழி இல்லாம உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம். அப்பதான் கௌதம் எங்களை வழி மறைச்சு எங்களை அசிங்கமா பேசினாரு. இதனால வேலுவுக்கு கோவம் வந்து கை கலப்பாயிடுச்சு. இதுதான் நடந்துச்சு. இந்த கல்யாணம் நடந்தா பூஜாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, கௌதமோட வாழ்க்கையுமே நல்லா இருக்காது. நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். என்ன விளையாடுறீங்களா? இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து காதல் கத்திரிக்கான கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க. ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சு. இப்ப வந்து சொன்னா என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா பிடிக்காத ஒரு வாழ்க்கையில என் தங்கச்சி எப்படி வாழ முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூஜா வேற ஒருத்தரை தான் விரும்புறான்னு தெரிஞ்சும் ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? உங்களுக்கு உண்மை தெரிஞ்சப்பவே இதை சொல்லியிருக்கணும்ல. அப்படி சொல்லியிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்குல்ல. என் பையன் வாழ்க்கை என்ன உங்களுக்கு விளையாட்ட போச்சா? அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப வந்து இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் குடும்ப கௌரவத்தை இது பாதிக்காதா? உங்களை மாதிரி சாதாரண குடும்பம் நினைச்சீங்களா? இத பாருங்க, எனக்கு என் கௌரவம் முக்கியம். இப்படி வந்து கல்யாணத்தை நிறுத்த சொன்னா உனக்கு யார தைரியம் கொடுத்தது? நீங்க கேக்குறது எல்லாமே சரியான கேள்விதான். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க தான் பூஜாவோட மனசை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். செஞ்ச தப்ப திருத்திக்காம இந்த கல்யாணத்தை நடத்தினோம்னா அதனால யாருக்குமே எந்த சந்தோஷமும் இருக்காது. ஏங்க, நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி குடும்பத்துல பொண்ணு எடுக்க வேண்டான்னு. இப்ப பாத்தீங்களா எங்க வந்து நிக்குதுன்னு? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இத பாரு செல்வி, என் பையன் ஆசைப்பட்டான் தான் அந்தஸ்து பார்க்காம உங்க வீட்டுல நாங்க சம்பந்தம் பண்ணோம். இப்பவும் பூஜாவை தான் பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா அவன் மனசு உடைஞ்சு போயிருவான். இதனால நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை எங்களால தாங்க முடியாது. கல்யாணம் நின்னு போனா சொசைட்டில எங்களுக்கு இருக்கிற இமேஜ் என்ன ஆகுறது? இது வெறும் கல்யாணம் மட்டும் இல்ல, எங்களுக்கு பிரஸ்டீஜ். அதனால கல்யாணத்தை நடத்துற வழிய பாருங்க. தடுக்க நினைச்சிங்க இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அங்கிள், நானும் பூஜாவும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். ஏய், யாரா உனக்கு அங்கிள்? இனி ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கே சமாதி கட்டிடுவேன். பூஜா என் மருமக. அவளை நினைக்கிறது இதுவே உனக்கு கடைசியா இருக்கணும். இனிமே அவளை கனவுல நினைச்சான்னு வச்சுக்க, உன் உயிர் இருக்காது. சார், நடந்ததை சொன்னா நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தோம். ஆனா நீங்களும் இப்படி பிடிவாதமா பேசுறீங்க. என்னது? நாங்க பிடிவாதம் பண்றோமா? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆரம்பத்துல இருந்து நீங்க செஞ்சது அத்தனையும் பித்தலாட்டம். அதெல்லாம் இல்லாம இப்ப வந்து கதை அழைக்கிறீங்களா? இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும் தானே? அவங்கதான் பூஜா சம்மதிச்சுடான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்காக வந்து நீங்க கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க? இத பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ யார வேணாலும் லவ் பண்ணிருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இனி அவ அதை எல்லாத்தையுமே மறந்துடணும். நீங்களும் இனி இது மாதிரி பேசிட்டு திரியுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது.
அப்புறம் நான் யாருன்னு நீங்க பார்க்க வேண்டியது. ஒழுங்கா கல்யாண வேலை போய் பாருங்க. நீங்க நினைக்கிறது உண்மையிலேயே கனவுல கூட நடக்காது. மரியாதையா இடத்தை காலி பண்ணுங்க. நீங்க பெரியவங்க, புரிஞ்சுப்பீங்க. கௌதமுக்கு சொல்லி புரிய வைப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட சொன்னோம். நீங்களே இப்படி புரிஞ்சுக்கலன்னா எப்படி? எனக்கு என் பையன்தான் முக்கியம். இதுக்கு மேல உங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியாது. பேசாம இதுல இருந்து விலகி போயிடுங்க. இல்ல நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கும்.